மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த மேகதாது அணையை நாம் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துவோம். அது நம்முடைய கடமை. அது காவிரி என்பது நம்முடைய உரிமை. அதை காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. எல்லாருடைய கடமை. இது நம்ம அத்தனை பேருடைய கடமை. இது நான் நீ இல்லை, நாம். இன்னைக்கு நம்ம காவிரியை காப்பாத்தலன்னா நாளைக்கு நிரந்தரமா காவிரி நம்ம விட்டு சென்று விடும். கர்நாடகாவில் தான் அங்க அத்துணை தண்ணிகளும் வந்து வரும். தமிழ்நாட்டில் கர்நாடகா ஒரு வடிகால தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. அங்க கர்நாடகாவில் அத்துணை அணைகள் நிரம்பினால் அவங்க வேற வழி இல்லாம தண்ணியை திறந்து விடுறாங்க. வடிகால் அவ்வளவுதான். இப்போ இன்னும் பெரிய அணையை கட்டிட்டாங்கன்னா இருக்கிற அந்த வடிகால் தண்ணி கூட நமக்கு வராது. அதை நீங்கள் சிந்திக்க, யோசிங்க, வாங்க, போராடுங்க, சத்தம் போடுங்க. அதாவது சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க. அதே சோசியல் மீடியா மூலமா இந்த மேகதாது அணையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? உறுதியா முடியும். போடுங்க, ரீல்ஸ போடுங்க, பதிவு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, என்னென்னமா பண்ணுங்க. வாங்க, வெளியில வாங்க. வந்தாதான் நம்முடைய காவிரி தாயை காப்பாற்ற முடியும். அதற்கு இந்த நடைபயணம் ஒரு கருவி, ஒரு சின்ன கருவி, அவ்வளவுதான். அடுத்தது நடைபயணம் மூலமா இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். இன்னும் மேகதாது அணையை தடுக்க முடியல, மத்திய அரசும் சரி கர்நாடக அரசும் அதை திரும்ப பெறலன்னா அடுத்த கட்ட போராட்டம் அடுத்தெல்லாம் திட்டமிட்டு நாம செய்ய போறோம். இதோட விட்டு போறது இல்லை. இது சும்மா ஒரு இப்போ நடக்கிறது ஒரு விழிப்புணர்வு. அடுத்தது ஒரு அற வழியில போராட்டம். அதன் பிறகும் மேகதாது அணையை அவங்க கட்டுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச போராட்டம் தான். ஏன்னா வேற வழி இல்லை. இது நம்ம வாழ்வாதார பிரச்சனை, சர்வைவல். இது நம்முடைய சர்வைவல். இது வேற என்ன பண்ண முடியும்? அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சொல்லவே வேண்டாம். வீரப்பன் பத்தி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அதனால அது உள்ள நம்ம போக விரும்பல. நான் அதை விட மோசமா எங்களால முடியும். முதல்ல உங்ககிட்ட நாங்க கேட்போம், அமைதியான முறையில் நாங்க கேட்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்கள். நீங்க இன்னும் தெருவுக்கு வாங்க. டெல்டா மற்றும் தமிழ்நாடு மக்கள் முழுவதும் நீங்கள் வாங்க, வீதிக்கு வாங்க, தெருவுக்கு வாங்க, சத்தம் போடுங்க, போராட்டம் பண்ணுங்க. எல்லா வகையிலும் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தால்தான் மாநில அரசும் சரி மத்திய அரசும் அதை கேட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்வார்கள். அதற்கு ஏற்ப வகையிலே நீங்கள் எல்லோரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இறுதி பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்களுக்கும் வேலுச்சாமி அவர்களுக்கும் தம்முடைய தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் ராத்திரி பகல தூங்கல போட்டு எத்தனை மீட்டிங் இங்க அங்க அங்கன்னு எல்லாரையும் போயிட்டு அவ்வளோ இந்த 4 நாட்கள் மட்டுமில்ல திட்டமிடுதல். இதுக்கு முன்பு திட்டமிடுதல் எவ்வளவு நாள், 10 நாளா திட்டமிட்டு ஒரு குறுகிய காலத்துல முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 10 நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு நடைபயணத்தை, விழிப்புணர்வு நடைபயணத்தை அது நடத்துவது மட்டுமில்லை, இதனால மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட், பெரிய ஒரு இம்பாக்ட் ஒண்ணு உருவாகி இருக்கிறது நான் நினைக்கிறேன். அதனால அது மட்டும் இல்ல, மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்த அந்தந்த பகுதியில் போயிட்டு மக்களை திரட்டி இந்த கூட்டம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு நடைபயணம் கூட்டத்திற்கும் அவர் எல்லோரும் பல மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்கி நம்முடைய வைத்திய அவர்கள், சிவகுமார், கணேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து மாநில மாவட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து விவசாய சங்க தலைவர்களுக்கும் இந்த 4 நாட்களாக என்னுடன் பயணித்த அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் அவங்க எல்லாமே உணர்வுபூர்வமாக வந்து கலந்து கொண்டு நிச்சயமாக நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், உறுதுணையாக இருக்கின்றோம். நாம் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது காவிரி தாயை நாம் பாதுகாப்போம், காப்பாற்றுவோம் என்று உறுதியேற்று இந்த நடைபயணத்தை இன்று நாம் எல்லோரும் நிறைவு செய்கின்றோம். இது ஒரு தொடக்கம் தான், இது ஒரு முடிவு கிடையாது. இது அடுத்த கட்டத்திற்கு ஒரு தொடக்கம், அடுத்த கட்ட போராட்டத்திற்கு இந்த நடைபயணம், இந்த நிறைவு நிகழ்ச்சி ஒரு தொடக்கமாக நாம் எடுத்துக்கொண்டு நம் கர்நாடகாவிலே மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். காவிரி தாயை நாம் பாதுகாப்போம். காவிரி என்பது நம்முடைய உரிமை, அதை காப்பது நம் கடமை. அந்த நிகழ்ச்சி
சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.